இது போன்ற ஒவ்வொரு பிறந்த நாளையும் நினைவு நடத்துகிறோம் என்றார். இந்த நோக்கம் அரசு கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும், மக்கள் கவனத்துக்கு அது தொடர்ந்து பரப்புரை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஐயா சசி பெருமாள் ஐயாவுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 20 அவருடைய நினைவு நாள் ஜூலை 31 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இந்நிகழ்வை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு 71வது பிறந்த நாள் புகழ்வணக்க இந்த கூடுகையை முன்னெடுப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், ஒரு ஆர்ப்பாட்டமாகவோ இல்லை ஒரு புகழ் மரியாதை மலர் மரியாதையோ செய்து கூட நாம் நிறைவு செய்து விடலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள் இந்த நிலைமை முடித்து விடலாம். ஏன் இந்த உண்ணாநிலை போராட்டம் என்றால், சமீப மாதங்களாக எடுத்துக்கொண்டால் பள்ளி மாணவர்கள் சிறுவர்கள் பலவிதமான போதைகளுக்கும் பலவிதமான சீரழிவுகளுக்கும் பலவித தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுக்கு சிறார்கள் 13 வயதில் உட்பட்ட அந்த சிறார்கள் மாணவர்கள் கூட அடிமைப்படுத்தப்பட்டு பள்ளியிலேயே அவர்கள் நிலைநிறுத்தப்பட்டு அவர்கள் மிகவும் பின் நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நான் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களிடம் போய் இந்த நோக்கத்தை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறேன். பொதுப்பொது விழிப்புணர்வை பற்றி பரப்புரை செய்து கொண்டிருக்கிறேன். அங்குள்ள ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் மாணவர்களுடைய சிறு பிராயத்திலேயே மிகவும் சீரழிந்து விட்டார்கள். பள்ளி அருகிலேயே தடை செய்யப்பட்ட குட்கா போன்ற போதைப் பொருட்கள் கிடைக்கிறது. பள்ளி அருகிலேயே மதுபான கடைகளாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் ரொம்ப சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் போக போன இந்த தலைமுறைகள் என்னாவது என்று அவர்கள் புலம்புகிறார்கள். எங்களால் அவர்கள் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியவில்லை. நாங்கள் அடிக்கவே முடியாது, அடித்து அவர்கள் எங்களையே விரட்டுகிறார்கள் என்று வேதனைப்படுகிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள். ஆக மொத்தத்தில் இந்த மாணவ சமூகம் பலவிதமான கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் சமீப நாட்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் ரீல்ஸ் வீடியோ எடுக்கிறது என்று ஒரு வடமாநில வாலிபரை கத்தியால் அடித்து வெட்டி துன்புறுத்திய ஒரு வீடியோ பதிவை நாம் பார்த்திருக்கலாம். அந்த 3 இளம் வாலிபர்களும் கஞ்சா போதையில் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு ஒரு வார இடைவெளியில் அதே அந்த திருவள்ளூர் மாவட்ட பகுதியிலேயே ஒரு 3 வாலிபர்களை கஞ்சா போதையில் இருந்த மாற்று இன்னொரு பகுதியை சேர்ந்த வாலிபர்கள் கல்லால் அடித்து அவர்கள் கொன்றுவிட்டார்கள். அவர்கள் மனைவி இளம் வயதுடையவர் இளம் பெண்கள் இன்று உதவியாக இருக்கிறார்கள். இதுபோல் பல இடங்களில் நாம் பார்க்கலாம். இந்த சிறு பிராயத்தை சேர்ந்திருக்கக்கூடிய இளம் மாணவர்கள் சிறுவர்கள் பெண் பிள்ளைகள் பல விதத்திலும் போதையில் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் பள்ளிக்கூடத்திலேயே பள்ளி மாணவிகள் மது போதையில் இருந்த வீடியோ பதிவை பார்த்திருக்கலாம். கல்லூரி மாணவிகள் மது போதையில் இருந்த வீடியோ பதிவை பார்த்திருக்கலாம். தொடர்ந்து பலவித பேரழிவுகள் இந்த கஞ்சா போன்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களால் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டாமா? அதற்காக தான் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை இன்று நாம் தொடர்ந்து இருக்கிறோம். எவ்வளவு பேர் வருவார்கள் என்பதை விட இந்த நோக்கம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் அரசு கவனத்துக்கு மக்கள் கவனத்துக்கும் என்கிற ஒரு கருத்துக்காக தான் நோக்கத்துக்கு தான் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை இந்த இடத்தில் நாம் தொடங்குகிறோம். நாம் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் தான் இடம் கேட்டது. அங்கு இடம் கிடையாது. ஆகவே மாற்று இடம் என்று இந்த இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பாலம் மக்கள் பிரச்சனைகளுக்காக முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் அவர்கள் கொடுக்கக்கூடிய இடத்தை நீங்கள் பார்த்தால் இதுபோல் ஒதுக்கப்புறமாக இருக்கக்கூடிய மக்கள் நடமாட்டம் இல்லாத சாக்கடை ஓரங்களிலும் குப்பை மேடுகளிலும் தான் அரசு தரப்பில் ஒதுக்கக்கூடிய இந்த இடங்கள் அமைகின்றன. அங்கேதான் நாம் உட்கார்ந்து நம்முடைய பிரச்சனைகளை பேசக்கூடியதாக இருக்கிறது. இது எங்கு போய் சேரும்? நாம் இருக்கிறோம் பாத்தீங்களா? இது திருவல்லிக்கேணி மையப்பகுதி. இந்த மையப்பகுதியை சுற்றி பாருங்கள். அருகிலேயே உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச விளையாட்டு அரங்கம் இருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகம் இருக்கிறது. சென்னை மாநில கல்லூரி இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. குயின்ஸ்பேரி கல்லூரி இருக்கிறது. கலைவாணர் அரங்கம் இருக்கிறது. இன்னும் மக்கள் கூடக்கூடிய வணிக வளாகங்கள் இருக்கிறது. இப்படி இருக்கிற அந்த சூழலில் மக்கள் நடமாடக்கூடிய சூழலில் அங்கேயே அருகிலேயே மதுபான கடைகள் இருக்கின்றன. நன்றாக பாருங்கள்.
மக்களை தலைமுறைகளை சீரழித்துக் கொண்டிருக்கும் மதுக்கடைகள் இது போன்ற நடுமையத்தில் வைத்திருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடிய, நமக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடம் எது என்றால் அது சாக்கடை ஓரமாக குப்பை மேடாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் நமக்கு ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் தாக்கலின் கடைசி நாள். அவர்கள் சட்டமன்றத்திலே இன்றையெல்லாம் கடைசி நாள் நிறைவு செய்ய இருக்கிறார்கள். ஆகவேதான் நாங்கள் இந்த அருகிலே இருந்து உங்களுடைய தீர்மானமான நோக்கத்தை நம் ஐயா உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் அவர்களுடைய தலைமையில் கூடியிருக்கும் சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் அழுத்தமான ஒரே தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிகிறோம். வரும் தலைமுறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மாணவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். 234 தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்பதை ஐயாவினுடைய இந்த பிறந்த நாள் நிகழ்வின் வாயிலாக காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக இங்கு வழிமொழிகிறோம். தோழர்கள் அனைவருடைய ஆதரவின் வேண்டுகோளை கிணங்க இங்கு அதை நாங்கள் பதிவு செய்து வெளிப்படுத்துகிறோம். உங்கள் அனைவருடைய ஆதரவும், உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் வருகிற நாட்களிலும் உங்களுடைய முன்னெடுப்பு பணிகளுக்கு இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு